வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான புவன விஜயம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபேண்டசி படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தரோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சுன்னா யமதர்மர் கூட்டு போக வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறாங்க. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல வேற ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கூட்டு வர வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்பா பையன்ற மாதிரி இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருது. பையன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறது. 30 நாள் மட்டும் நீ கீழே போய் ட்ரைனிங் மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த 30 நாள்ல இவர் நிறைய சாவை பார்ப்பாரு. சில சாவை பார்க்கும் போது இவருக்கு கஷ்டமா கூட இருக்கும்ல. இவர் நினைச்சா சிலரை காப்பாத்தலாம். அப்படி மட்டும் காப்பாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவோட பொறுப்பு இவருக்கு கிடைக்காது. இது எல்லாத்தையும் இவர்கிட்ட எடுத்து சொல்லி தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இவர் வந்து 29 நாள் ஆயிருது. இதுதான் 30வது நாளுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சூரியன்றவர் கண்முடிக்கிறாரு. பார்த்தா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவங்க யாரும் சூரிக்கு தெரியல. நான் ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாரு. நீ இறந்து போயிட்டேன்னு சொல்றாங்க. எது இறந்து போயிட்டனா, அப்புறம் எப்படி இங்க இருக்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சூரிய ஏத்துக்க மாட்டாரு. இந்த வீட்டுல வேலைலாம் பாக்குற ஒரு நபர் இருக்கான். அவன் கிட்ட பேசி பாப்போன்ற மாதிரி சூரியம் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. சூரிய பேசுறது அவன் காதுல கேட்கவே மாட்டேங்குது. அவன் நடந்து போகும்போது சூரியோட உடம்புல பாஸ் பண்ணி போறான். இது மூலியமா சூரிக்கு தான் இறந்து போயிட்டோன்றது தெரியுது. ஃபேமிலி எல்லாம் சீக்கிரமா பிரிஞ்சுட்டாருல, அதை நினைச்சு பயங்கரமா சூரியம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சினிமா ப்ரொடியூசரை காட்டுறாங்க. நல்ல நேரம் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. இப்ப கோயில்ல பூஜை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த ப்ரொடியூசர் கிட்ட ஒருத்தர் டிரைவரா வேலை பார்க்கறாரு. இவர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதனால இவருக்கு நிறைய காசு தேவைப்படுது. இவரோட கதையை எப்படியாவது ஓகே பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ப்ரொடியூசரை ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாரு. உங்ககிட்ட நானும் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, கார்ல போகும்போதே சொல்லு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்றாரு. சூரிய ஒரு வீட்டுல இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது ப்ரொடியூசர் வீடா தான் இருக்கும். இப்ப ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றதுக்காக 4-5 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே காஃபி கொடுத்து இங்க இருக்க வேலைக்காரன் தான் வெயிட் பண்ண வைக்கிறான். இங்க வயசான ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் மூர்த்தி அப்படின்றது. இவர் எல்லாரையும் கொஞ்சம் இலக்காரமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லோ ட்ரெஸ்ல ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க பேரு கீதான்றது. நிறைய நாவல்லாம் எழுதியிருப்பாங்க. உங்க எல்லா நாவலையும் நான் படிச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இந்த மூர்த்தி கிட்ட இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டா பாபுன்னு ஒரு நபர் இருந்திருப்பாரு. அந்த பாபுவும் கதை சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களை தாண்டி குருன்ற ஒரு நபரும் கதை சொல்றதுக்காக வெயிட் பண்றாரு. இங்க எதுக்காக இருக்கோம் சூரிக்கு புரிய மாட்டேங்குது. நான் இறந்து போயிட்டேன்னா என்ன கூட்டு போலாம்ல, எதுக்காக நம்ம இங்க வெயிட் பண்றோம்னு கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல ஒரு சாவு நடக்க போகுது, அவங்களையும் சேர்த்து கூட்டு போறதுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு தீஃப நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஒரு பர்ஸை திருடிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் இவரை துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தப்பிச்சிருவாரு. இந்த மாதிரி ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் துரத்திட்டு வரதுனால இந்த தீஃப் இருக்காரு பாத்தீங்களா, பர்ஸை தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்து பர்ஸை தூக்கி போட்டுறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு பக்கத்துல வந்துதான் இந்த பர்ஸ் விழுது. யாரு பர்ஸை தூக்கி போட்டா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. தீஃப் போட்டு போறது தெரியுது. தீஃப பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் பின்னாடி ஃபாலோ பண்றாரு. தீஃபும் பயத்துல இந்த வீட்டுக்குள்ள ஓடி வராரு. என்ன சார், நீங்களும் கதை சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹெல்ப்பர் கேக்குறான். ஆமான்ற மாதிரி இவரும் உள்ள வந்து உட்காந்துடுறாரு. கதை சொல்ற மாதிரி பாவலா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்தோட சூழ்நிலையே ரொம்ப அமைதியா இருக்குல்ல, இந்த இடத்துல எப்படி சார் ஒரு சாவு விழும், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சூரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே மேல இருக்கவங்க கிட்ட திரும்பி கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல சாவு நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒலி சொல்லுது. அப்ப வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்றாரு. தம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாபுவும் தீஃபும் வெளியே வந்துடுறாங்க. பாபு இருக்காரு பாத்தீங்களா, நிறைய வெளிநாட்டு சினிமாவை பத்தி எல்லாம் பேசுறாரு. தீஃபுக்கு அந்த படம்லாம் சுத்தமா தெரியல. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இவன் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், இவனை குழப்பணும் அப்படின்ற மாதிரி தீஃபு முடிவு பண்றாரு. ஜலபுல ஜங் படம் பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. அப்படி ஒரு படம் இருக்கான்னு இவர் கேக்குறாரு. அந்த படம் கூட பாக்கலையா, முதல்ல பாருங்கன்ற மாதிரி தீஃபு கிளம்புறாரு. இவரும் அந்த படத்தோட பேர்லாம் சர்ச் பண்றாரு. ப்ரொடியூசரும் டிரைவரும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹெல்ப்பர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்னென்ன கதையை சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சொல்லிட்டேன், ஐயாவும் பிடிச்சிருக்கிறதா சொன்னாரு, வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வாசல்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. நம்ம பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிருச்சுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. டிரைவரும் ஹெல்ப்பரை கூப்பிட்டு பேசுறாரு. எனக்கு அர்ஜென்ட்டா 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, கடனா யாராவது தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னென்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, நம்மளை நம்பி யாரு 10 லட்சம் ரூபாய்லாம் கடன் தருவாங்க, அதெல்லாம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப்பர் சொல்றான்.
இப்ப ப்ரொடியூசர் இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஐயருக்கு கால் பண்ணிட்டாரு. இப்ப கதை கேட்டா கரெக்டா இருக்குமான்னு கேக்குறாரு. இது சரியான டைம் தான், நீங்க ஆரம்பிங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரையா உள்ள கூப்பிடுறாரு. இப்போ ஒரு ஆக்டர் அவரோட வீட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் எல்லாத்தையுமே பேப்பர்ல எழுதி இருக்கிறத பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஏதோ ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்கு போல, என்ன ஏதுன்னு டீடைலா தெரியல. இப்ப இவரை பாக்குறதுக்காக உஷான்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. வந்தவங்க இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. சார், படத்துல நடிக்கிறதை விட இங்கதான் ஓவரா நடிக்கிறீங்கன்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றதுக்கு வராங்க. ஆனா இவர் சட்டுன்னு பலார்னு அரைஞ்சிடுறாரு. அதான் வேணாம்னு சொல்றேன்ல, முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு ப்ரொடியூசர் கிட்ட கதை நரேட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதை சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. ப்ரொடியூசருக்கு இவங்க எல்லாரும் சொல்ற கதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப எல்லார்கிட்டயும் கதையை கேட்டு முடிச்சிடுறாரு. பின்னாடி இருந்து இவங்களும் கேக்குறாங்க. இவங்களுக்குமே எல்லா கதையும் பிடிச்சிருக்கு. இப்ப ப்ரொடியூசர் இருக்கார்ல, நீங்க சொன்ன எல்லா கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கதை தான் எனக்கு தேவை. உங்கள பேசி எந்த கதை பெஸ்டோ அந்த கதையை என்கிட்ட சொல்லுங்க. 3 மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க சொன்னா போதும்னு சொல்லிட்டாரு. சுனில் தான் ஹீரோவா பண்ண போறாரு. அவரை பார்த்து நான் அட்வான்ஸா குடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் இவரோட டிரைவரை பக்கத்துல வர சொல்லிட்டாரு. இவரு சொன்ன கதையை எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால 7 பேருமே டிஸ்கஸ் பண்ணுங்க, முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் நமக்கான வாய்ப்புன்ற மாதிரி டிரைவர் யோசிக்கிறாரு. மூர்த்திக்கு இவங்க கூட டிஸ்கஸ் பண்றதுல பெருசா விருப்பமே கிடையாது. இவங்க எல்லாருமே நம்ம கூட கம்பேர் பண்ணா ரொம்ப ஜூனியர் பசங்கன்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ப்ரொடியூசரை நமக்கு காட்டுறாங்க. காஃபி குடுக்கிறதுக்காக வந்த ஹெல்ப்பர் இருக்கான் பாத்தீங்களா, தெரியாம பேக கீழே தள்ளி விட்டுறான். பார்த்து வர மாட்டியான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேக்ல நிறைய பணம் இருக்கிறத இவன் கவனிக்கிறான். பேசாம இந்த பணத்தை தூக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறான். தூக்கிட்டா முதல்ல இவன் மேல தானே டவுட் வரும். அதனால நம்ம மேல டவுட் வராத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல மூர்த்தி இருக்காருல்ல, என் கதை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உங்களுக்கு பார்த்து ஏதாவது காசு தரேன், நீங்க எல்லாம் கிளம்பிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க இருக்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. சார், போட்டினா போட்டி தான், எல்லாருமே மோதி பாத்திரலாம்னு சொல்றாங்க. இப்பதான் அசோக்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்டிங் சான்ஸ் கேட்டு தான் சார் வந்திருக்கேன், ஏதாவது சான்ஸ் இருக்குமான்னு கேக்குறாரு. இப்போதைக்கு சான்ஸ் இல்ல, உனக்கு சான்ஸை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல வேலைக்கார மாதிரி நீ நடிக்கணும்னு சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசோகா வேலையை பார்க்க போறான். சுனிலோட பிஏ இருக்காரு பாத்தீங்களா, சுனில பாக்குறதுக்காக வர்றாரு. இவர் யாருன்றதே சுனில் மறந்துடுறாரு. இப்ப பிஏவும் ஒரு கட்டையை வச்சு மண்டையில அடிக்கிறாரு. இப்படி கட்டையில அடிக்கும் போது மட்டும் இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் போல. இவர் பிஏன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அது சரி, உஷா எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எது வரலையா, வந்தா நீங்க தான் ஞாபகம் மருதியால அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி பிஏ புரிய வைக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொடியூசர் உங்ககிட்ட அட்வான்ஸ் தரதுக்காக வரப்போறாரு, அதையும் மறந்துடாதீங்க. இருங்க, நான் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி தந்துடுறாரு. ப்ரொடியூசர் வருவாரு அப்படின்ற மாதிரி இவரும் மைண்ட்ல வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ப்ரொடியூசரும் அட்வான்ஸ் தரதுக்காக வந்துடுறாரு. இவர்கிட்ட படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ப்ரொடியூசரை ஃபாலோ பண்ணி ஹெல்ப்பரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்க அசரும் போது எப்படியாவது இந்த பேக்கை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆட்கள் யாருக்கு அதை பெஸ்ட்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் நேரா இந்த திருடன் பக்கத்துல உட்கார்றாரு. இந்த திருடனுக்கும் பயமா இருக்கு, ஒருவேளை போலீஸா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பர்ஸ்ன்ற மாதிரி அவர் தராரு. ஏன் பர்ஸ்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன் பர்ஸ் தான், இந்த புடின்ற மாதிரி அவர் வற்புறுத்தி தராரு. சரின்ற மாதிரி இவரும் ஒரு ஸ்டேஜ்ல வாங்கிடுறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசாம தான் இந்த விஷயத்த பண்ணுவாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சுனில் சொல்றாரு. இதனால ப்ரொடியூசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அட்வான்ஸா தந்துடுறாரு. அப்பதான் போன் கால் வருது. இருங்க சார், வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தள்ளி போய் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சுனில் பாக்கெட்ல இருக்க ஒரு பேப்பர் விழுந்துருது. அதுல குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவரும் குளிக்கிறதுக்கு கிளம்புறாரு. சுனில் போனது தெரியாம ப்ரொடியூசர் போன்ல பேசிட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி அந்த ஹெல்ப்பர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பேக் அங்க இருந்து எடுத்துறான். அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. டிரைவருக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. இத பாக்குற மூர்த்தி டென்ஷன் ஆயிடுறாரு. நாங்கெல்லாம் வெட்டியா இருக்கோம், நீ மட்டும் பிஸியா இருக்கியா, போய் எடுத்து பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டுறாரு. இப்ப டிரைவர் எப்படி போன் அட்டென்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஏன் இவர் அட்டென்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சூரிய இவங்க 2 பேர்கிட்ட கேக்குறாரு. அவர் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கல்ல, அதை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதனால சூரிக்கு இவர் மேல இறக்கம் வருது. இவர் தான் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப ப்ரொடியூசர் இருக்கார்ல, திரும்பி சுனில் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சுனிலும் நீங்க யாருன்னு கேக்குறாரு. என்ன சார், உங்களை வச்சு படம் எடுத்த என்னைய மறந்துட்டீங்களா, இதுக்கப்புறமா உங்க கூட எனக்கு படம் பண்ண விருப்பம் இல்ல, என் அட்வான்ஸை திரும்பி தங்கன்னு கேக்குறாரு. எது அட்வான்ஸ் தந்தியா, நீ எப்ப தந்தன்ற மாதிரி சுனில் கேக்குறாரு. இதனால 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி ஏற்படுது. கோவப்பட்ட சுனில் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. இந்த ப்ரொடியூசருக்கு அசிங்கமாயிருது. சுனிலுக்கு மறந்து போய் தான் இப்படி பண்ணிருப்பாரு. சரி, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பெட்ரூம் வந்து படுத்துறாரு. இன்னும் அந்த ஹெல்ப்பர் உள்ளதான் இருக்கான். ஹெல்ப்பரும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக வரான்.
பார்த்தா சுனில் இருக்காரு பாத்தீங்களா, கதவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க 2 பேர்கிட்ட திரும்பி ஒலி பேசுது. ஒருத்தர் சாக போறது இல்ல, 2 பேர் சாக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்கிற சூரி ஷாக் ஆயிடுறாரு. சார், டிரைவரோட பொண்ணும் சேஃபா தானே இருப்பாங்க, சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எங்களால எதையுமே சொல்ல முடியாது, ஒன்ன மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. எப்படி முடிவு பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தள்ளி வந்துடுறாரு. இந்த பர்ஸ் இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இன்னும் இங்க இருந்து கிளம்பல. இப்ப சுனில் போட்டோவை காமெடி எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. இந்த ஹெல்ப்பரும் கிடைக்கிற பொருளை வச்சு எப்படியாவது இந்த டோரை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க சுனிலுக்கு பக்கத்துல தான் அந்த டோரோட கீ இருக்கு. இது தெரியாம தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க பொருளை பத்தி தெரியாது. இப்ப காஃபில சுகரை போடுறதுக்கு பதிலா சால்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த ஐடியாவை இங்க இருக்க பாபு தான் சொல்றாரு. என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நம்ம எல்லார் பேரையும் குளிக்க போடலாம். அதுல யார் பேர் வருதோ அவங்க ஒரு டாஸ்க கொடுக்கணும். அவங்க நினைச்சா கஷ்டமான டாஸ்க கூட கொடுத்துக்கலாம். அந்த டாஸ்க்ல தோக்குறவங்க வெளியே போயிடணும். இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணுவோம், ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிரைவர் கையை தூக்கிடுறாரு. இப்போ ஒவ்வொருத்தரா நான் ரெடின்ற மாதிரி கையை தூக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரொடியூசரை காட்டுறாங்க. சுனில் தள்ளி விட்டார்ல, அதையே நினைச்சு சோகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த சுனில் என்ன அசிங்கப்படுத்திட்டான், பெரிய ஸ்டார்னு நினைச்சதானே என்ன அசிங்கப்படுத்திருக்கான், ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை ஸ்டாரா மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மொத வாட்டி பேப்பர்ல எடுக்கும் போது பிரியாவோட பேர் வருது. ஒரு நிமிஷத்துக்குள்ள அவங்க டாஸ்க சொல்லி ஆகணும். இப்ப பிரியாக்கு சட்டுன்னு என்ன டாஸ்க் சொல்றதுன்னு தெரியல. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே காஃபி வரப்போது இல்ல, காஃபில ஒரு சின்ன டிராப்ப கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாருமே குடிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்கான்ற மாதிரி சூரி கேக்குறாரு. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. அப்பதான் அசோக்கும் எல்லாருக்கும் காஃபி தரதுக்காக வராரு. இவர் தெரியாதனமா தான் சால்ட்ட போட்டிருப்பாரு. இப்ப குடிக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கொப்பளிக்கிற மாதிரிலாம் வராங்க. ஆனா கொப்பளிச்சா இவங்க கேமை விட்டு வெளியே போயிடுவாங்கல்ல, கஷ்டப்பட்டாவது குடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட இங்க இருக்க கீதாவால குடிக்க முடியல. கீதாவும் குடிச்சிட்டு இருக்கும் போதே வாந்தி எடுத்துடுறாங்க. சோ இவங்க போட்டியில இருந்து வெளியேறிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கீ சுனிலோட ரூம்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சத்தம் போடாம எப்படியாவது உள்ள போய் கீ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா வந்து அந்த கீ எடுத்துடுறாரு. கீயை வச்சு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பதான் யாரா நீன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா சுனில் தான் முழிச்சிட்டு வந்திருக்காரு. எல்பரம் வேகமா பேக தூக்கிட்டு ஓட பாக்குறான். அதுக்குள்ள சுனில் இருக்காரு பாத்தீங்களா, இவனை அடிச்சு பேக புடிங்கிடுறாரு. என் வீட்லயே திருடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டையை வச்சு இந்த எல்பரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போது சுனிலுக்கு போன் கால் வருது. இப்ப சுனிலும் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஹெல்ப்பர் இருக்கான் பாத்தீங்களா, மண்டிலே ஒரு போடு போடுறான். இந்த இடத்துல சுனில் மயக்கமாயிடுறாரு. பேப்பரை குளிக்க போடும் போது மூர்த்தியோட பேர் வருது. மூர்த்தி என்ன டாஸ்க் சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஜேர்னல்ல தான் கதை எழுதியிருக்கோம். நான் இப்போ ஒரு கதையை ஆரம்பிப்பேன், என் ஜேர்னல்ல நான் சொல்லுவேன், மாறும் போது நீங்க உங்க ஜேர்னலுக்கு மாத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரி அந்த கதையை டெவலப் பண்றாங்க. எல்லாருமே கரெக்டா ஜேர்னலை மாத்தி மாத்தி கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சுத்து நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப 2வது சுத்து வருது. இங்க இருக்க குருவை பொறுத்த வரைக்கும் லவ் ஜேர்னல்ல அந்த கதையை மாத்தணும். ஆனா இவர் ஒரு ஆர்வத்துல நார்மல் ஜேர்னல்லயே அதை சொல்லிடுறாரு. நீ ஜேர்னலை மாத்தணும், ஆனா மாத்தாமையே சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்குமே தான் தப்பு பண்ணிட்டோன்றது புரிஞ்சிருச்சு. அதனால நானும் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி கீதாக்கு பக்கத்துல போறாரு. சண்டையில சாவி எங்க போச்சுன்னு தெரியாம ஹெல்ப்பர் தேடிட்டு இருக்கான். பார்த்தா சுனில் திரும்பி முழிச்சிடுறாரு. முழிச்ச சுனிலுக்கு இவர் யாருன்னு தெரியல, வேலைக்காரன் நினைச்சுக்கிறாரு. சீக்கிரமா போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துடுவான்னு சொல்றாரு. இவனும் சரின்ற மாதிரி கிளம்புறான். பார்த்தா சாவி அந்த பேக்ல தான் மாட்டிருக்கும். இந்த வாட்டி தீஃபோட பேர் தான் வருது. தீஃப் தான் டாஸ்க கொடுக்கணும். தீஃப் திருடன்ல, அதனால அது சம்பந்தப்பட்ட டாஸ்க கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. எல்லாருமே கையில இருக்க காசை தாங்கன்ற மாதிரி கலெக்ட் பண்ணிடுறாரு. இல்ல மொத்தம் 5000 ரூபாய் இருக்கு, அவங்க 2 பேர் ஒளிச்சு வைக்கிட்டோம், நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் திரும்ப சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஒளிச்சு வச்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு அமௌண்ட் கிடைச்சிருது. இதுல கம்மியா வச்சிருக்கவங்க தான் வெளியே போக போறாங்க. டிரைவர் கிட்ட ஒரு நோட்டு கூட இல்ல. அப்பதான் ஒரு ஷெல்ஃப்ல இருந்து ஒரு நோட்டு பறந்து வந்து இவரோட கையில விழுது. கடவுளா பார்த்து தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. இது மூலியமா இந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் டாஸ்கை விட்டு வெளியே போயிடுறான். டாஸ்க குத்துட்டு நீயே வெளியே போறன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இவருக்கு அடிக்கடி மறந்துருது. பேப்பரை பார்த்து தான் ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படின்றது இந்த ஹெல்ப்பருக்கு புரிஞ்சிருது. இதனால ஹெல்ப்பர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ப்ரொடியூசரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி பேப்பர்ல எழுதிடுறான். இந்த பேப்பர் கீழே இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் கிட்ட தரான். இவரும் ப்ரொடியூசரை பார்க்க போனோம் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு.
இப்ப சாவி பேக் கிட்ட இருக்குல்ல, சாவியை வச்சு கதவை தரேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வெளியே வராங்க. இது என்னடா பேக்னு கேக்குறாரு. நான் ஊருக்கு போறதா சொன்னேன்ல, கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அந்த இடத்துக்கு வந்துட்டு கிளம்புன்ற மாதிரி இவர் கூட்டு போறாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் பர்ஸ் கிடைக்குது. இவன் திரும்பி தூக்கி போட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப சீட்டை குலுக்கி போடுறாங்க. இந்த வாட்டி பாபுவோட பேர் தான் வந்திருக்கு. பாபு என்ன சொல்றாருன்னா, ஒரு சீனை நம்ம நடிக்கணும், யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. பிரியா கிட்ட நானும் மூர்த்தியும் தப்பா நடந்துப்பேன், இவரை காப்பாத்துற மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி டிரைவரை பார்த்து சொல்லிட்டாரு. சரி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப மூர்த்தியும் பாபுவும் சேர்ந்து பிரியா கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. அப்ப காப்பாத்துற மாதிரி டிரைவர் வராரு. இந்த மாதிரி இவங்க சீனை நடிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா மனநலம் பாதிக்கப்பட்டவர் கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, நேரா திருடன் கிட்ட வராரு, பர்ஸ திரும்பி தராரு. இவர் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவன் அடிக்கிற மாதிரிலாம் வரான். அதனால இவரும் பயத்துல ஒரு ஸ்டேஜ்ல பர்ஸ வாங்கிடுறாரு. இப்ப ஆக்டிங்ல யாரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கலந்து பேசுறாங்க. ஆனா ஒரு முடிவுக்கே இவங்களால வர முடியல. சீட்டை குலுக்கி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 4 பேருமே ஏத்துக்கிறாங்க. அப்படி குலுக்கி பார்த்ததுல பாபு தான் வெளியே போறாரு அப்படின்ற மாதிரி வருது. ச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாபுவும் ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த கேம்ல 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. திரும்பி பேப்பரை குலுக்கி போடுறாங்க. இந்த வாட்டியும் மூர்த்தியோட பேர் தான் வந்திருக்கு. மூர்த்தியும் கஷ்டமான டாஸ்க கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க இருக்கிறதுல ட்ரெஸ் யாரு கம்மியா கலட்டுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல நீ விளையாடு அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாரு. டிரைவர் எப்படியாவது இந்த கேம்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஜட்டியை தவிர எல்லாத்தையும் கழட்டிடுறாரு. இப்ப மூர்த்தி இருக்காருல, அடுத்து நீதாமா, உனக்கு அப்புறம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பிரியாவும் தயங்கிக்கிட்டே கலட்டுறதுக்காக வராங்க. இந்த மூர்த்தி இப்படி ஒரு டாஸ்க் குத்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கலட்டுற மாதிரி வந்த பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, மூர்த்தியை பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டுறாங்க. நான் கேமை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மத்தவங்க கூட வந்து நிக்கிறாங்க. இப்ப டிரைவரும் கொஞ்சம் மயக்க வர மாதிரி பண்றாரு. இத பாக்குற சூரி தான் ரொம்ப பயப்படுறாரு. சார் அவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது சார், எதுவும் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த 2 பேர்ல ஒருத்தர் இளவரசர், இன்னொருத்தர் அசிஸ்டன்ட். அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சதெல்லாம் சூரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 30 நாள் இந்த இடத்துல டாஸ்க் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இந்த 30 நாள்ல எல்லா சாவியும் இவர் பார்க்க மட்டும் தான் செய்யணும். ஒருவேளை இறக்கப்பட்டு காப்பாத்தினாருன்னா இவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டிரைவர் மயக்க வர மாதிரி பண்ணார்ல, இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறாரு. மூர்த்தி திரும்பி சீட்டை குலுக்கி போறதுக்காக வராரு. டிரைவர் நம்ம கஷ்டத்தை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கஷ்டத்தை சொல்லிடுறாரு. அதுக்காக தான் இந்த கேமை விளையாடுறேன், நீங்க படம் கூட டைரக்ட் பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு 10 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேக்குறாரு. நீ யாரா எனக்கு சான்ஸ் தரது, நானே ஜெயிக்க தான் செய்வேன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாபு இருக்காருல, அவர் தான் கஷ்டம்னு சொல்றாருல, விட்டு கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும், கண்டிப்பா இந்த கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி பிரச்சனை பண்றாரு. இப்ப ப்ரொடியூசரும் சோகமா உட்காந்து இருக்காரு. அப்பதான் காஃபி தரதுக்காக அசோக் வராரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஆக்டிங் சான்ஸுக்காக வந்திருக்கேன்னு அசோக் சொல்றாரு. ஆக்டிங்லாம் நல்லா வருமா, இந்த சீனை நடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை சொல்லி கேக்குறாரு. இதான் நமக்கான சான்ஸ்ன்ற மாதிரி அசோக் இருக்காரு பாத்தீங்களா, ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த சீன் எல்லாம் நடிச்சு காட்டுறாரு. அசோக் நடிக்கிறது இந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருது. என் அடுத்த படத்துல நீ தான் ஹீரோவா நடிக்க போற, உனக்கு ஓகே தானே, இல்ல ஒரு சைனை போடுன்னு சொல்றாரு. அசோக்கால சுத்தமா நம்பவே முடியல. சார் கண்டிப்பா என்னோட வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப சீட்டை குலுக்கி போடுறாங்க. இந்த வாட்டியும் மூர்த்தி தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, நம்ம 2 பேர்கிட்டயும் ஸ்கிரிப்ட் இருக்கு, அது யாரு வேகமா கிழிச்சு போடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றாரு. ஆனா டிரைவருக்கு கிழிச்சு போட மனசே வர மாட்டேங்குது. சார் நீங்க ஒரு பேட்டியில ஸ்கிரிப்ட்னா குழந்தை மாதிரி, அதெல்லாம் ரொம்ப கவனமா வச்சுக்கணும்னு சொன்னீங்க, அது எப்படி சார் கிழிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் டிரைவர் கேக்குறாரு. போட்டினா பண்ணி தான் ஆகணும், ரொம்ப யோசிக்காத பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரு வேகமா ஸ்கிரிப்டை கிழிச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்க டிரைவரால கிழிக்க முடியல. இங்க இருக்க சூரியன் கிளிங்க கிளிங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் டிரைவர் கடைசி வரைக்கும் கிழிக்கவே மாட்டாரு. இதனால மூர்த்தி இருக்காருல, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டாது இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சூரி சொல்றாரு. சூரி பேசுறதுலாம் டிரைவருக்கு கேட்காது. இப்ப டிரைவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து திரும்பி கால் வருது. என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி டிரைவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. 3 மணிக்கு முன்னாடி வர சொன்னார்ல, அதனால இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப ப்ரொடியூசரும் யார் கதையை ஓகே பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எல்லாருமே வேற வழி இல்லாம மூர்த்தியோட கதைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ப்ரொடியூசரும் அட்வான்ஸ் தரதுக்காக வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற சூரி இருக்காருல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இளவரசர் கிட்ட கேக்குறாரு. இளவரசருக்கும் கஷ்டமா இருக்கு, இவரோட சக்தியை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்குள்ள ப்ரொடியூசர் இருக்காருல, உங்க ஸ்கிரிப்ட் எங்கன்னு கேக்குறாரு. இப்ப மூர்த்தி கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கே தெரியும்ல, ஸ்கிரிப்ட் இல்லாம நான் காசை தர மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல டைம் வேற முடிய போகுது. சரி இவர் கதையை தாண்டி அடுத்ததா யாரோட கதை பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு. எங்களுக்கு டிரைவரோட கதை பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரி டிரைவரை கூட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவங்களும் டிரைவரை தேடுறாங்க. பார்த்தா டிரைவர் மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக தான் நின்னுட்டு இருக்காரு. முதல்ல இவங்க 3 பேர் தான் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேசுறதுலாம் டிரைவருக்கு கேட்காது. அவசரப்பட்டு குதிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆட்கள் சீக்கிரமா தேடி வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாரு. இத பாக்குற சூரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த இளவரசரும் சக்தியை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாரு. வேணான்ற மாதிரி அசிஸ்டன்ட் எவ்வளவோ சொல்றாரு. இருந்தாலும் இவரை காப்பாத்தணுன்றதுக்காக இளவரசரும் சக்தியை பயன்படுத்திடுறாரு. கொஞ்சம் காலம் பின்னாடி வந்துருது. இப்ப ஆட்கள் தேடி வந்து மேல டிரைவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து டிரைவரை காப்பாத்தவும் செஞ்சிடுறாங்க. டிரைவரும் பத்திரத்துல சைன் போட்டு காசை வாங்கிடுறாரு. மூர்த்தி கூட இப்ப வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. டிரைவர் உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. காசு ரெடி ஆயிடுச்சு, நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. பெரிய ஹெல்ப்பை இந்த பிரின்ஸ் பண்ணிருக்காருல, அதனால சூரியும் இந்த பிரின்ஸுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன சார், அப்பா பொண்ணுன்னு 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்காருல, வேற யாரோ சாக போறாங்களாம், வெயிட் பண்ண சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி யாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சுனிலும் ஹெல்பர் கூட வந்திருக்காரு. ஹெல்பரும் பேக் எடுத்துட்டு கிளம்பிடலான்னு பாக்குறான். என்ன பேக கையிலேயே வச்சிட்டு இருக்க, என்னை விட்டு போயிடுவ போலியே, பேக் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் ரூமுக்கு பேக கொண்டு வந்து வச்சிடுறாரு. இங்க இருக்க எல்லாருமே பூஜைக்காக கோயிலுக்கு போயிருப்பாங்க. இப்ப இந்த ஹெல்பரும் எப்படியாவது அந்த பேகை எடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால ஒரு கத்தி எடுத்துக்கிறான். இதை வச்சு சுனில் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப சுனில் இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி சேரை தள்ளி விட்டு கிளம்புறாரு. அதுல இவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். இதை கூட கவனிக்காம சுனில் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி ஸ்லிப் ஆனதுல கத்தி குத்தி இந்த ஹெல்பர் இறந்து போயிடுறாரு. இப்ப ஆவியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு அந்த பேக் வேணும்னு எடுக்கலாம் போறாரு. இவரால எடுக்க முடியல. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வா கிளம்பலான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹெல்பரும் இவங்க கூட சேர்ந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.